வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவினா நிறைய பட்டை, கிராம்பு, சோம்புன்னு போட்டு ஹோல் ஸ்பைசஸ் நிறைய யூஸ் பண்ணி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி நிறைய போட்டு டாமினேட் பண்ணி செய்வோம். இது பார்த்திங்கன்னா மைல்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம செய்தது போலவே உங்கள் வீடியோ செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கோம், ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கோங்க, அப்படியே ஒரு கட்டியாக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இங்கே நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்திடலாம். கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா புரட்டி கொடுத்துடலாங்க. இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. இங்கே நம்ம பெரிய வெங்காயம் 2 ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே நம்ம ஒரு வாணலி வச்சுருக்கோம். வாணலி நல்லா சூடானதும் இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இதையும் சேர்த்திடுறேன். இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய், பட்டை, லவங்கத்தோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்திடலாங்க. இது ஒரு 1/2 கப் அளவுக்கு இருந்தால் போதும். அதனால தான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வெங்காயம் சிறுசும் பெருசுமா இருக்குது அப்படின்னா வெங்காயத்தோட பேஸ்ட்டு 1/2 கப்பு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க 1/2 கிலோ சிக்கனுக்கு. இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க, பச்சை வாசம் போகட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சொன்னதும் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது அரைச்சி சேர்த்தோம் இல்லைங்களா, நான் அதை சொன்னேன். இப்போது இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது நம்ம 1/2 மணி நேரமாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த வெங்காயத்தோடு சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் சிம்முக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா புரட்டி கொடுக்கும்போது இது போல் வெள்ளையாக மாறும். அது போல் ஃபுல்லாகவே மாறட்டும். அது வரைக்கும் நம்ம புரட்டி கொடுத்துட்டே இருக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஃப்ளேமை சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் சிம்முக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாங்க. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே தான் இது வேக போகுது. இங்கே நம்ம ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கோம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கோம், ஒரு சில்லு அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த கசகசா, இந்த முந்திரி கூடவே இந்த தேங்காய், கொப்பரை தேங்காய், இப்போ இந்த 3ஐயும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக ஆல்ரெடி நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், இருந்தாலும் ஒரு 2 தடவை கலந்து விட்டுட்டா தப்பில்லை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க.
அளவான மசாலாஸ் தான் சேர்த்துருக்கோம். இப்போ திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்பைசஸ் விற்கிற கடையில் கேட்டோன்னா தருவாங்க. இது ஒன்று வந்து நம்ம பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். அதோட தண்ணியிலேயே அது நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வறுவல் போல் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்ச இந்த கொப்பரை தேங்காய், முந்திரி, கசகசா போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் இங்கே தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க, போதுமானது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தேங்காய் கூட அரைச்சி விட்டுக்கலாம், தப்பில்லை. ஆனால் கொப்பரை தேங்காய் அரைக்கும் போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிலேருந்து எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும். நான் வந்து சப்பாத்திக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ், சப்பாத்தி, புல்கா எல்லாத்தோடவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது கடைசியாக நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் இந்த கருப்பு ஏலக்காய் தூளை சேர்த்திடலாங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது இறக்கும்போது தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இதை நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். கசூரி மேத்தி இருந்தாலும் அதையும் சேர்த்திக்கலாங்க. நான் இங்கே கொத்தமல்லி தலையை தூவுறேன். அவ்வளோதாங்க. டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான, அதிக ஸ்பைசஸ் எதுவும் இல்லாத சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.